நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸசைஸில் 12.1ங்கிற எக்ஸசைஸில் 9th ப்ராப்ளம் பார்க்குறோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு 2x2 மேட்ரிசஸ். அதில் எக்ஸ் 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 இந்த 4 எலிமெண்ட்ஸுமே சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இதில் எக்ஸ் என்னென்னவாக இருக்கலாம்னா ரியல் நம்பர்ஸில் எது வேணால் இருக்கலாம், ஆனால் 0 மட்டும் பார்த்திங்கனாக்கா இதில் வரக்கூடாது. ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா இது டோட்டலாகவே 0 மேட்ரிக்ஸ் ஆயிரும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது திரும்ப 0 வந்துருங்கனால அந்த 0 மட்டும் விட்டுட்டாங்க. சரி, இந்த இடத்துல ஸ்டாருங்கிற அந்த பைனரி ஆப்ரேஷன், அந்த ஸ்டாருங்கிற இருப்பு செயலியே என்னவா டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது அணி பெருக்கல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த எம்ங்கிற மேட்ரிக்ஸு இது கலெக்ஷன்ஸ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அணிகள் இருக்குது. இட் கண்டைன்ஸ் எம் கண்டைன்ஸ் லாட் ஆஃப் மேட்ரிசஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ். இதில் இந்த எம் இஸ் க்ளோஸ்டு அண்டர் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் லா அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்வர்ஸ் லாவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணோம். தமிழ் மீடியத்துக்கு எம்ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு. அதில் இந்த 4 எலிமெண்ட்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் எல்லா மெய்யன்களையும் எடுத்துக்கலாம் எக்ஸப்ட் இந்த 0. இதில் அந்த ஸ்டாருங்கிற இருப்பு சிலை எதை குறிக்குதுனாக்கா அணி பெருக்கில் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடைப்பு விதி, சேர்ப்பு விதி, பரிமாற்று விதி, நேர்மாறு உறுப்பு, சமணி உறுப்பு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சொல்யூஷன்ஸ் உள்ளே வரோம். ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறோம், அதாவது அடைப்பு விதியை செக் பண்ணுறோம். அடைப்பு விதின்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நான் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுலேருந்து 2 எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ நான் 1 9 3 எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டையும் இந்த ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த பைனரி ஆப்ரேஷன், அதாவது இந்த இருப்பு செயல் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ்ன்னு வச்சுட்டோம்னா 1 + 3 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4. இந்த 4 நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்குமானா இருக்கும். அப்போ இந்த அடிஷனுங்கிற ஆப்ரேஷன், கூட்டல்ங்கிற இந்த இருப்பு செயலி இயலன்களின் மீது அடைப்பு விதியை நிறைவு செய்துன்னு சொல்லலாம். இது மாதிரி 2 உறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன் என்னவோ அதை போட்டு வர்ற ஆன்சரும் அந்த செட்டுக்குள்ளாரே இருந்துருச்சுன்னா நம்ம அடைப்பு விதி உண்மைன்னு சொல்லிடுவோம். பட் இங்கே நாம் எடுத்துக்கிற அந்த 2 எலிமெண்ட்டு மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். அதுவும் அந்த 2 மேட்ரிக்ஸும் எப்படி இருக்குன்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி சேமாக இருக்கணும். சரி, இங்கே இந்த ஸ்டாருங்கிற ஆப்ரேஷன் இங்கே ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ் போட்டோம். பட் இங்கே ஸ்டாருங்கிற ஆப்ரேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனால் இந்த 2 மேட்ரிக்ஸும் எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் ரோ வைஸ் எடுத்து காலம் வைஸ் மல்டிபிள் பண்ணணுன்னு, அதான் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா 2xy 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 இருக்குது. ஸோ எல்லாமே சேமாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன், இதில் எக்ஸோ ஒய்யோ என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா 0 கிடையாது. அப்போ இந்த 2xy ரிசல்ட் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதில் இந்த 4 எலிமெண்ட்டும் ஒரே மாதிரியும் இருக்குது. அந்த சேம் டைம் இது 0வும் கிடையாதுங்கிறனால இது அந்த கேபிட்டல் எம்மில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸினுடைய உருவத்தோடு ஒத்து போகும். அப்போ இந்த மேட்ரிக்ஸும் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த எம்ங்கிற மேட்ரிக்ஸ்குள்ளே கவர் ஆயிடுது. ஸோ 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 எலிமெண்ட்டுடைய பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். வர்ற ஆன்சரும் அந்த செட்டுக்குள்ளாரே இருந்ததுன்னா நம்ம அடைவு விதி உண்மைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ A * B பிலாங்ஸ் டு எம்ங்கிறனால நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுச்சு, உண்மைன்னு சொல்லிடுறோம். அடுத்தது நம்ம காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாற்று விதியை நம்ம செய்கிறோம். பரிமாற்று விதின்னு என்ன அர்த்தம்னா 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் 7 3யும். இந்த இடத்துல பைனரி ஆப்ரேஷனை பெருக்கல்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு புரியறதுக்காக. 7 3 பெருக்குனா 21 வரும். அதேமாதிரி 3 7 பெருக்குனாலும் 21 வரும். ஸோ இந்த மாதிரி இடத்த மாற்றி பெருக்கினாலும் சேம் ஆன்சர் வந்துச்சுன்னா தான் அதை நம்ம பரிமாற்று விதி, அதாவது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் மேட்ரிக்ஸில் பொதுவாக 2 மேட்ரிக்ஸை இடத்த மாற்றி பெருக்குனா 2 ஆன்சர் என்னவா வராதுன்னா ஈக்குவலாக வராது. பட் இங்கே ஈக்குவலாக வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே 2 பேர்த்து எடுத்து செக் பண்ணணும். ஸ்டாருங்கிறது இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனு, அதனால் அதை போட்டுக்கிட்டேன். மல்டிபிள் பண்ண இந்த ஆன்சர்ஸ் வருது.
அதேமாரி பி ஸ்டாரையே கண்டுபிடிக்கிறேன், பியை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன், ஏவை செகண்ட் வச்சுக்கிறேன், மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் ஈக்குவலு. அப்போ 7 3s are 21, 3 7s are 21 கான்செப்ட் மாதிரி இருக்கிறதுனால இது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பரிமாற்று விதி உண்மைன்னு சொல்லி இதை நம்ம சொல்லிடுறோம். சரி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணுறோம். அதாவது சேர்ப்பு விதியை செக் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா 2 மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணினா தான் ஆன்சர்ஸ் ஈக்குவலாக வராது. ஆனால் 3 மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பியும் சியும் பெருக்கிட்டு அப்புறம் ஏவோட வச்சு மல்டிபிள் பண்ணணும். பட் இந்த பக்கம் ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணிவிட்டு சியோட வச்சு மல்டிபிள் பண்ணோம். இந்த ஆன்சரும் கட்டாயம் சேமாக தான் வரும். இது எல்லா மேட்ரிக்ஸுக்கும் உண்மை. அந்த மேட்ரிக்ஸை பெருக்கிற அளவுக்கு தகுதி இருந்தால் மட்டும் போதுமானது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆனாவே மோஸ்ட் ப்ராபப்ளி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிருனாக்கா சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். அணியின் பெருக்கல் எப்பொழுதுமே சேர்ப்பு விதிக்கு தான் உட்படும். இந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சேம் வரும் தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு, அதாவது சமணி உறுப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கேபிட்டல் எம்மிலிருந்து ஒரு மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன். அது ஈங்கிற ஒரு மேட்ரிக்ஸு எம்முக்குள்ளே இருக்குன்னு நானே வச்சுக்கிறேன். இந்த சமணி உறுப்பை நான் ஈன்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த எம்மில் இருக்கிற ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் அந்த 2/2 ஆர்டரில் 4 எலிமெண்ட்டும் சேமாக இருக்கனால அந்த 4 எலிமெண்ட்டும் நான் ஈன்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்பர்ஸில் சொன்னால் உங்களுக்கு புரியும். 7ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன ஆன்சர் வரும்னாக்கா 7. ஸோ இதை 1 தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே மாறாமல் வந்துருக்குது பாருங்கள். இதே 7 + 0னா ஆன்சர்ஸ் என்ன வரும்னாக்கா 7. ஸோ 7ஓட 0 வச்சு ஆட் பண்ணாலும் 7ஏ வருதுன்னா இந்த வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் வருது. ஸோ அடிஷன் ஐடென்டிட்டிஸ் 0, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிஸை 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ இதில் இந்த மேட்ரிக்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஈங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் என்னவே வரணும், ஏவே வரணும். இதே மாதிரி அப்படி வந்தால் தான் இந்த ஈயை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் அதர்வைஸ் சமணி உறுப்பு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஏங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த XXX அப்படிங்கிற அந்த 4 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஈங்கிறத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணுனா என்ன ரிசல்ட் வரணும்னா இந்த XXXX இதே வரணும். அப்போ தான் நாம் இதை ஐடென்டிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் மல்டிபிள் பண்ணதில் XXX YY மல்டிபிள் பண்ணால் 2XYன்னு வந்துச்சுன்னு. அப்போ XXX E மல்டிபிள் பண்ணால் 2XE 2XE வரும் எனக்கு தெரியும். அப்போ இந்த XXX அப்படி வந்துடும். இந்த 2 மேட்ரிக்ஸு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸினுடைய சேம் பொசிஷன் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதனால் நான் அந்த ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட்டை மட்டும் நான் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். அப்படி ஈக்குவலைஸ் பண்ணால் 2XE = Xன்னு சொல்லி கிடைக்குது. எனக்கு இதில் இந்த E தான் தேவை. அப்போ 2X தூக்கி இங்கே கொண்டு போயிடலாம். இதில் இந்த X இங்கே டினாமினேட்டர் இருக்குன்னு நம்ம ஒன்று செக் பண்ணணும். X 0வாக இருக்கக்கூடாது. பட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இதில் 0ங்கிற எலிமெண்ட் உள்ளே வரவே வராதுன்னு. அதனால் இந்த XX கேன்சல் ஆன்சர் என்ன கிடச்சிருன்னா 1/2ன்னு கிடச்சிரும். ஸோ ஈங்கிறது 1/2. ஸோ இந்த ஈங்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னா ஈன்னு சொல்கிற எலிமெண்ட்டுங்கனால இந்த 1/2 நம்ம இந்த 2/2 ஆர்டரில் எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் எம்மில் இருக்கக்கூடிய அவ்வளோ மேட்ரிக்ஸ்க்கும் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ப்ரூஃப் கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம செக் பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸு, அதாவது எதிர்மறை உறுப்பை நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு எதிர்மறை உறுப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 7ஐயும் 1/7ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும் அப்படின்னாக்கா 1/7 மல்டிபிள் ஆன்சர் என்ன வந்துடும், 1 வந்துடும். அதே மாதிரி 7ஐயும் -7ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா 0 வரும். இந்த 1 0 நமக்கு தெரியும். இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, இது ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ 7ஐ 1/7 மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 1 வர மாதிரி, 7ஐ -7 ஆட் பண்ணால் 0 வர மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஏவையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணால்
நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் வரணும். ஏன்னா இந்த பக்கம் ஐடென்டிட்டி எலிமெண்ட் வருது இல்லைங்களா, அதேமாதிரி இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட் வரணும். அப்படி ஒரு மேட்ரிக்ஸு நமக்கு எதில் இருக்கணும்னா எம்மில் இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்துக்கிறேன். அதுக்கு ஏ இன்வெர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இந்த எக்ஸுக்கு இன்வெர்ஸ் என்ன போட்டுக்கிறேன்னா 1/xன்னு போட்டுக்கிறேன். ஏன் இந்த இடத்துல 1/xன்னு போட்டிருக்கேன்? 1/xன்னு போடாமல் ஏங்க சார் நீங்கள் -x போட்டிருக்கலாமே இந்த கான்செப்ட் பிரகாரம் கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன்ஸே மல்டிப்ளிகேட்டிவ்ங்கிறதுனால தான் அந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். அப்போ இங்கே எக்ஸ்னால் இங்கே என்ன போட்டுருக்கணும் 1/x. தட் மீன்ஸ் 7னா 1/7 மாதிரி. பட் 1/x தான் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன், x⁻−1ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ 4மே சேமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஏவையும் ஏ ஸ்டாரையும் மல்டிபிள் பண்ணால் ஈ கிடைக்கணும். ஏக்கு வந்து xx 2/2 ஆர்டரில் இருக்கிற xx எழுதியாச்சு. ஏ இன்வெர்ஸ் பதில் 2/2 உள்ள இருக்கக்கூடிய இந்த x இன்வெர்ஸ் எடுத்து எழுதிட்டோம். ஈங்கிறது மூணாவதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1/2 1/2 1/2ன்னு சொல்லிட்டு அதை எடுத்து எழுதிட்டோம். இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். இது ரெண்டு ஈக்குவல் சொல்லி சொல்லணுன்னா ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ 2x x இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னாக்கா 1/2ன்னு சொல்லி வரும். இதில் நமக்கு இன்வெர்ஸ் எலிமெண்ட் மட்டும்தான் தேவை. அதனால் இந்த 2x மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன் இருக்குது. அப்போ இதை தூக்கணும்னா இவனுடைய பிரதரான 2x-ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 2x-ஆல் டிவைட் பண்ணால் இங்கேயும் 2x-ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ 1/2 × 2x-ஆல் டிவைட் பண்ணால் x இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4xன்னு சொல்லி வருது. ஸோ இங்கேயும் x டினாமினேட்டரில் வருது. ஸோ இங்கே 0 வந்தால் வேல்யூலாம் போகும். பட் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் இங்கே எதுவுமே 0 கிடையாதுன்னு சொல்லி. அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்வெர்ஸுக்கு பதிலாக அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுனா 1/4xன்னு சொல்லி கிடச்சிரும். இது எல்லாமே 4 சேமாக இருக்கிறனால இந்த மேட்ரிக்ஸும் எம்முக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே இது ஏ இன்வெர்ஸ் தான் நம்ம எதிர்மறை உறுப்புன்னு சொல்கிறோம், இன்வெர்ஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். தட்ஸ் ஆல் கைஸ்.